நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு, ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பியோர்லி ஆர்கானிக் தாங்க. 11 மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மல்லி, செம்பருத்தி, ரோஜா, மற்ற பூச்செடிங்க எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்கலாம். இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது கால்சியம் சத்து வந்துட்டு அதிகமாக வருங்க. அதாவது சுண்ணாம்பு சத்து மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம செடியோட பாதிப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இலை சுருட்டல் பிரச்சனை வரும். அடுத்தது வந்துட்டு இலையெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இலையெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பேல் க்ரீனாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்னஸாக இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் டெஃபிஷியன்சி, அதாவது சுண்ணாம்பு சத்து குறைபாடு இதில் தான் இருக்கும். ஸோ அதை போக்குறதுக்கு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப சின்ன வீடியோ தான், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் தான். அதில் முக்கால்வாசி தண்ணி ரொப்பிக்கங்க ஃபஸ்ட்டு. அதாவது 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு பால் பவுட்ரு இருக்குது இல்லைங்களா, பால் பவுட்ரு வந்து இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது கெட்டு போச்சு, அந்த பால் பவுட்ரையும் நீங்கள் தாராளமாக ஃபர்டிலைசராக செடிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ஸ்பூன் பால் பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நாள்லேருந்து 4 நாள் புளிக்க விட்டுருங்க. அது நல்லா புளிக்கணும். புளிச்சுட்டு அதை வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம செடிங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி புளிச்சிருக்குன்ட்டு, மேலேயே நுரை ஃபுல்லாக கட்டியிருக்கு. இந்த மாதிரி கட்டியிருக்கணும். ஒரு 3 நாள் நம்ம புளிக்க வைக்கும்போது கண்டிப்பாக நிழலில் தான் வைக்கணும். ஸோ இப்போ இதை நம்ம 1 லிட்டர் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 லிட்டர் தண்ணி கலந்து எல்லா விதமான செடிங்களுக்கும் வேர் வழியாக கொடுத்துட்டு வருங்க. இப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன ஆகும்னா, கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்தால் கூட செடி மஞ்சள் ஆகுது, அப்புறம் வந்து இலை சுருட்டல் பிரச்சனை வர்றது, இலை வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்னஸாகவே இல்லாமல் டல்லாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து செடி வந்துட்டு நிறைய மொட்டுக்கள் வச்சு துளிர்கள் வைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேரையும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆக்குங்க. வேர்லேருந்து தான் நம்ம செடிங்களுக்கு எல்லா விதமான சத்துக்களும் போகும். ஸோ நம்ம வந்துட்டு வேரை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதில் வந்து பூஞ்சை தாக்குதல் எதுவும் இல்லாமல், செடியோட வளர்ச்சிக்கு வேர் ரொம்ப முக்கியம். ஸோ பூஞ்சை தாக்குதல் எதுவுமே இல்லாமல், அதே மாதிரி வேரழுகல் பிரச்சனை எதுவும் வராதபடி பார்த்துக்கணும். அதுக்கு கால்சியம் சத்து, சுண்ணாம்பு சத்து வந்துட்டு ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த கால்சியம் சத்துக்களை எப்போ கொடுக்கலாம், சுண்ணாம்பு சத்துக்களை எப்போ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே போதுங்க. இந்த பால் பவுடர்லாம் அதிகமாக சேர்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக இந்த பால் பவுடர் ஃபர்டிலைசரை கண்டிப்பாக உங்கள் எல்லா விதமான செடிங்களுக்கும் கொடுக்கலாம். மல்லி, ரோஸு, செண்பகப்பூ, அதாவது பூ வெரைட்டி, சாமந்தி, எல்லா விதமான பூச்செடிங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். எந்த ஃபர்டிலைசர் கொடுக்குறீங்கன்னாலும் கண்டிப்பாக ஈவினிங் டைமில் கொடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.